ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. ஐ ஹேட் மை மீல். இந்த வாக்கியத்தில் ஒரு ஹேடை அடுத்து இன்னொரு ஹேடு வரதை நம்ம பார்க்க முடியும். இது தவறுன்னு நினச்சி அதில் ஒன்று எடுக்கக்கூடியவங்களை நம்ம இன்றைக்கி கூட பார்க்க முடியுது. ஆனால் இது மட்டுமல்ல, 2 ஆன் 2 அட் 2 ஃப்ரம் இதெல்லாம் ஒன்று அடுத்து ஒன்று வரதை நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் பார்க்க முடியும். இதில் 2 ஹேடு தான் பார்த்தீங்க. 5 தட்டு, 6 ஹேடு, 3 இஸ் எல்லாம் ஒன்று அடுத்து ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த வரிசையில் ஒரு வாக்கியம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதாவது he said that boy wrote was right. இது மாதிரி வாக்கியங்கள் வந்துட்டால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டனுக்குள்ளே போகலாமா? இப்போ நான் இதிலிருந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிற பகுதியை மட்டும் வெளியே எடுக்கிறேன். தட் வாஸ் ரைட். இதில் முதல்ல வந்திருக்கிற தட்டுக்கு அந்த, ரெண்டாவது வந்திருக்கிற தட்டுக்கு அது, வாசுக்கு இருந்தது, ரைட்டுக்கு சரியான அப்படின்னு அர்த்தம். இதை நாம் தமிழுக்கு தகுந்த மாதிரி இடத்த மாற்றி போட்டு புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த அது சரியானதாக இருந்தது அப்படின்னு பொருள் கிடச்சிது. இதை எப்படி இடத்த மாற்றி போட்டு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நாம் தமிழே தான் ஆங்கிலம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். ஆக அந்த அது சரியானதாக இருந்தது. எந்த அது? எதை அந்த பையன் எழுதினானோ அதற்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் எதை அப்படிங்கிறதுக்கு விச், அந்த பையன் அப்படிங்கிறதுக்கு தட் பாய், எழுதினானோ அப்படிங்கிறதுக்கு ரோட். சார், ரோட் அப்படின்னா எழுதினான் அப்படின்னு தானே அர்த்தம். இந்த எழுதினானோ அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன் லேசாக. ஹூ அல்லது விச்சை இணைப்பு சொல்ல பயன்படுத்தும் போது, அதாவது அப்படி பயன்படுத்தும் போது கடைசியில் கொஸ்டின் மார்க்கெலாம் இருக்காது. அப்படி பயன்படுத்தும் போது பொதுவாக அந்த வெர்பு கூட ஓ சேர்த்துக்கணும். இங்கே ரோட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனுடைய பொருள் எழுதினான், நம்ம கூட ஓ சேர்த்துனா எழுதினானோ அப்படின்னு கிடைக்கும். ஆக நமக்கு கிடைத்திருக்கிற பொருள் அந்த அது சரியானதாக இருந்தது. எந்த அது? எதை அந்த பையன் எழுதினானோ என்று. இந்த என்று அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் தட், இதை நாம் முன்னாடி போட்டுக்குவோம். நாம் இங்கே கவனிக்கணும், இந்த என்று அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது தமிழில் வாக்கியத்துக்கு பின்னாடி வரும், இங்கிலீஷில் முன்னாடி வரும். உதாரணம், அவன் நடந்தான், அதற்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் ஹீ வாக்டு. இதை நம்ம அவன் நடந்தான் என்று அப்படின்னு சொல்லணும்னா இந்த என்றுங்கிற வார்த்தையை அந்த வாக்கியத்துக்கு பின்னாடி போடுறோம். அதாவது அவன் நடந்தான் என்று அப்படின்னு. நாம் இதையே இங்கிலீஷில் சொல்ல வந்தோம்னா அந்த தட், அதாவது என்றுங்கிறதுக்குரிய வார்த்தையான தட்டை அந்த ஹீ வாக்டு அப்படிங்கிற வாக்கியத்துக்கு முன்னாடி போடணும். அப்போ நமக்கு தட் ஹீ வாக்டு அப்படிங்கிற சென்டென்ஸ் கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வாக்கியத்துக்கும் இந்த தட் அப்படிங்கிறத முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்னும் தெரிஞ்சுக்குவோம். ஆக அந்த அது சரியானதாக இருந்தது. எந்த அது? எதை அந்த பையன் எழுதினானோ என்று அவன் சொன்னான். அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் ஹீ செட். இதை நாம் முன்னாடி போட்டுக்குவோம். இப்போ இங்கிலீஷ் கிராமரில் ஒரு ரூல் இருக்குது, ஹூ ஹூம் விச்சுக்கு பதிலாக தட்டை நாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு. அந்த அடிப்படையில் நாம் இந்த விச்சை எடுத்துகிட்டு தட் போட்டுக்கலாம். இந்த பிராக்கெட்டையும் நாம் நீக்கிடுவோம், தமிழில் நீக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? ஹீ செட் தட் பாய் ரோட் வாஸ் ரைட். இதனுடைய பொருள் எதை அந்த பையன் எழுதினானோ அந்த அது சரியானதாக இருந்தது என்று அவன் சொன்னான். ஆக இங்கே முதல்ல வந்திருக்கக்கூடிய தட்டுக்கு என்று, ரெண்டாவது வந்திருக்கிற தட்டுக்கு அந்த, மூணாவது வந்திருக்கிற தட்டுக்கு அது, நாலாவது வந்திருக்கிற தட்டுக்கு எதை, அஞ்சாவதாக வந்திருக்கிற தட்டுக்கு அந்த அப்படின்னு பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்குவோம். இங்கே ஒவ்வொரு தட்டும் எந்த மாதிரி பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத, அதனுடைய கிராமட்டிக்கல் டேமை இங்கே ஒவ்வொரு தட்டுக்கு பக்கத்துலேயும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த பிரச்சனை இதை எப்படி வாசிக்கிறதுங்கிறது. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்,
நாம் ஏற்கனவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற பகுதியை அட்டன் பண்ணுறதுக்காகவும், ஆஃபீஸ் போகிறவங்க டிராஃப்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்லேஷன் அண்ட் லாங்குவேஜ் மாஸ்டரி ஃபார் டிராஃப்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸையும் புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம். தேவை உள்ளவங்க விருப்பம் இருந்தால் திரையில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த பிரச்சனை இதை எப்படி வாசிக்கிறதுங்கிறது. அதாவது இதை நிறைய பேர் ஹீ செட் தட்னு தட்டி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஒரு வாக்கியத்தை நம்ம மீனிங்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதை சரியான இடங்களில் ஏற்றி இறக்கி படிக்க தெரியணும். இதை கிராமரில் இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஆக்சுவலாக எப்படி படிக்கணும்னா, he said that by rote was right, he said that by rote was right, இப்படி தான் படிக்கணும். 5 தட்டு ஒன்று அடுத்து ஒன்று வருது அப்படிங்கிறதவே நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் இருக்கும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு பெரிய காரியமாக இருக்க போகுது? மனிதன் சந்திரனுக்கு செல்வது கூட சாதனையாக மாறி இருக்கும்போது உன்னுடைய சாதாரண ஆசைகள் ஏன் சாதனையாகக்கூடாது அப்படின்னு டாக்டர் MS உதயமூர்த்தி சொல்கிறார். Hope you have understood the concept and enjoyed learning. We shall meet again.